உங்கள் பிஸ்னஸில் ரிசர்வ் மணி தெரியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்ன ரிசர்வ் மணி? ஒரு குட்டி ஸ்டோரி. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் வந்து ஈரோட்டில் பி ஃபார்மசி படித்தேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் லீவில் நான் என்ன பண்ணுறேன், நாகர்கோயிலுக்கு வரேன். வரும்போது மதுரை பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நான் நாகர்கோயில் வரணும். ஸோ மதுரை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி டீ குடிச்சிட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டீ அண்ணன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆனால் அந்த சிப்ஸ் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், இது 120 ருபீஸ் தம்பி, 120 ரூபா அப்படின்னு. என்ன 120 ரூபாயா? எங்கள் ஊரில் 35 ரூபா தானே, இங்கே 120 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நீ கொண்டு வா தம்பி, பரவாயில்லையே அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நேராக எங்கள் ஊருக்கு வந்துட்டு இங்கே ஹோல்சேல் சிப்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி 35 ரூபா ஹோல்சேல் சிப்ஸில் வாங்கினேன். வாங்கிட்டு அப்போ அதான் எங்கள் வீட்டில் ஃபீஸுக்காக ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீஸ் பணத்தை வச்சு சிப்ஸு எல்லாரும் பேகை தூக்கி போட்டு துணி பையாக கொண்டு போகும்போது நான் என்ன பண்ணுறேன், 2 பேக் நிறைய சிப்ஸு எடுத்துகிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், அப்போ தான் மாட்டுத்தாவணி புதுசாக லான்ச் பண்ண டைம், பஸ் ஸ்டாண்டில் ஒரு 6-7 டீ கடையில் இந்த சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறேன். 90 ரூபாய்க்கு கொடுத்தேன். இங்கே 35 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு கொடுத்தேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50% பணத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நானும் காலேஜுக்கு வந்துட்டேன் ஈரோடு. அடுத்தது சிப்ஸ் தீர்ந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தம்பி அடுத்த சிப்ஸ் ரெடி பண்ணிங்களா அப்படின்னு. நானும் அடுத்த வாட்டி திரும்ப வரும்போது திரும்பியும் சிப்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை வாட்டி என்னால் கொடுக்க முடியும், ரொட்டீன் பண்ண முடியலை. எனக்கு 2வது வாட்டி அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது இருந்தாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்த 3வது வாட்டிக்கு இல்லை. அப்போ அவங்க பணம் என்கிட்ட நின்றுக்கிட்டே இருந்துச்சு. 3வது 4வது வாட்டி என்னால் ரொட்டீன் பண்ண முடியலை. அப்போ தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுது, நம்ம கையில் ஒரு இன்டு 3 மடங்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை ரொட்டீன் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா நான் வந்து 6-7 டீ கடைக்கு மதுரை பஸ் ஸ்டாண்டில் பாக்கி இருந்துச்சு. அப்போ வரும்போது போகும்போதெல்லாம் டீ பப்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அது எவ்வளோ தான் தீர்க்க முடியும்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு படித்த பாடம், என்ன பிஸ்னஸ் நான் பண்ணாலும் 3 மாதத்தோட ரிசர்வ் மணி நம்ம வைக்கணும் அப்படின்னு. நான் என்ன ரன் பண்ணாலும் அடுத்த 3 மாதத்துக்கான என்னோட எல்லா எக்ஸ்பென்ஸும், என்னோட கடை எக்ஸ்பென்ஸ், என்னோட எம்ப்ளாயிஸ் எக்ஸ்பென்ஸ், என் கரண்ட் பில்லு, ரெண்ட்டு, என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பென்ஸ், என்னோட இன்க்ளூடிங் என்னோட எக்ஸ்பென்ஸ் சேர்த்து 3 மாதத்தோட ஃபண்டு என்கிட்ட ரிசர்வில் இருக்கணும். அதில் கையே வைக்கக்கூடாது. அது எமர்ஜென்சி டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது திரும்ப ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு பலம் வரும். சைக்காலஜிக்கலாக நம்மக்கிட்ட ஒரு பலம் இருக்கணும். நம்மக்கிட்ட ஃபண்டு, அந்த 3 மாதத்துக்கான ஃபண்டு நம்ம கையில் இருக்குது அப்படின்னு. அதுதான் ரிசர்வ் மணி.